ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Kongumandala Samayal. இன்றைக்கி நம்ம சமையல் பார்க்க போகிறது கிடையாது, ஒரு டிஃப்ரெண்ட்டான டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஃப்ரீடம்ன்ற டாப்பிக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். விமென்ஸ் ஃப்ரீடம்னா என்னன்னு ஒரு குட்டி கதை மூலமாக பார்க்கலாம் வாங்க. அப்துல் கலாம் ஐயா பிரசிடெண்ட்டாக இருந்தப்போ ஒரு சைல்டு மேரேஜை தடுத்து நிறுத்தியிருக்காரு. திருச்சி பக்கத்தில் துறையூன்ற ஒரு கிராமத்தில் ஒரு பள்ளி படிக்கிற பெண்ணுக்கு 16 வயசு பெண்ணுக்கு கல்யாணம் நடக்க அவங்க பேரண்ட்ஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. அதை பிரசிடெண்ட் ஐயாவுக்கு ஃபோன் பண்ணி அவ சொல்லியிருக்கா. உடனே திருச்சி எஸ்பி கலியமூர்த்தி அவர்களுக்கு ஃபோன் பண்ணி கலாம் ஐயா இந்த நடந்த விஷயத்த சொல்லி ஆக்ஷன் எடுக்க சொன்னார். பிரசிடெண்ட் சார்கிட்டேருந்தே ஃபோன் வந்துருச்சு, இதை நம்ம கண்டிப்பாக நிறுத்தி ஆகணும்னு. திருச்சியிலேருந்து ஒரு போலீஸ் படை அந்த கல்யாணத்தை நிறுத்திட்டாங்க. கல்யாணத்தை நிறுத்திட்டு கலியமூர்த்தி சார் வந்து அந்த பெண்கிட்ட, கல்யாணத்தை நிறுத்திட்டியே, இது எப்படி பிரசிடெண்ட் ஐயா கிட்ட நீ தெரிவிச்ச, எப்படி உனக்கு கான்டாக்ட்ஸ் கிடச்சிது அப்படின்னு கேட்டதுக்கு, அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் அப்துல் கலாம் ஐயா வந்து உரையாற்றுறதுக்கு வந்தார், அப்போ நானும் அதை கலந்துக்கிட்டேன். அதிலேருந்து ஒரு 4 ஸ்டூடெண்ட்ஸை கேள்வி கேட்க சொன்னாங்க. அதில் நானும் ஒரு பெண்ணை நான் கேள்வி கேட்டதுனால அதை அப்ரிஷியேட் பண்ணுற வகையாக அப்துல் கலாம் ஐயா வந்து அவரோட விசிட்டிங் கார்டை இங்கே 4 பேர்கிட்டையும் கொடுத்தாரு. நானும் அதை பத்திரமா எடுத்து வச்சுருந்தேன். நான் படிக்கணும்னு வீட்டில் சொன்னப்போ கேட்கல எங்கள் வீட்டில் இருக்கவங்க, அதனால நான் பிரசிடெண்ட் ஐயாவுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன். அவர் இதை நிறுத்திட்டார். உங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த பெண் வந்து கதையை முடிச்சுக்கிட்டா. ஒரு 20 வருஷம் கழித்து யுஎஸில் நடக்கிற ஒரு கான்ஃபரன்ஸ்க்கு போன கலியமூர்த்தி சாருக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. கான்ஃபரன்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெண் வந்து அவர்கிட்ட நன்றி சொன்னான். எதுக்குன்னு கேட்டால், நீங்கள் அந்த சைல்டு மேரேஜை நிறுத்தாமல் இருந்திருந்தீங்கன்னா நான் இப்போ இவ்வளோ தூரம் படித்து வாழ்க்கையில் பெரிய ஆளாக இருக்க முடியாது. என்னோடய சம்பளம் இப்போ 3.5 லட்சம்னு சொன்னான். அதை நினச்சி அவருக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. பெண்களுக்கு எஜுகேஷன் எவ்வளோ முக்கியம் பாருங்கள். அவங்களோட சொந்த காலில் நிற்கிறதுக்கு அது ரொம்ப முக்கியமாக இருக்கும். பெண் குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்குற பெரிய சொத்து என்னென்னா படிப்பு மட்டும்தான். நல்ல கல்வி அவங்களுக்கு கொடுத்தாலே அவங்களுக்கு உள்ள செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வரும். அதே மாதிரி அவங்க பிரச்சனைகளை தானே தீர்த்துக்கிறதுக்கு ஒரு மன தைரியம் கிடைக்கும். சொசைட்டியை ஃபேஸ் பண்ணுறதுக்கும் அவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை இருக்கும். தன்னம்பிக்கை இருக்கும் அளவுக்கு முயற்சியும் இருந்தால் தான் நம்ம வெற்றியை சாதிக்க முடியும். மனதில் உறுதியாக இருக்கணும். வாழ்க்கையில் அதுதான் நம்மளை கோபுரம் மாதிரி உயர்த்தும். நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். முயற்சி பண்ணி தோல்வியை சந்திச்சுட்டு அதை நினச்சி மனம் தளர விடக்கூடாது. அதுவும் நம்மளுக்கு ஒரு பாடம்னு நினச்சிட்டு நம்ம அடுத்த ஸ்டெப்பை நோக்கி போயிட்டே இருக்கணும். உங்களை நம்புங்க, அதுதான் கண்டிப்பாக உயர்வை தரும். என்னோடய தாட் படி விமென்ஸ் ஃப்ரீடம் அப்படின்னா என்னென்னா, நம்மளோட முதன்கண் உரிமை படிப்பு நம்மளுக்கு கிடைச்சிட்டாலே வாழ்க்கையில் நம்ம சாதிச்சுக்கிட்டே இருக்கலாம். நம்ம ஃப்யூச்சரில் ஒரு நல்ல சொசைட்டியை உருவாக்கலாம். ஒரு பெண்ணோட வாழ்க்கையில் படிப்பு அப்படின்றது ஒரு டிகிரி வாங்குறதோட முடிச்சுக்கக்கூடாது. வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டமும் நம்ம படிச்சுக்கிட்டே புதுசாக கற்றுக்கிட்டே இருக்கணும். நேரத்தை வீணாக்காமல் உங்களால் முடிஞ்ச உங்களோட ஸ்கில்ஸை நீங்கள் வளர்த்துக்கிட்டே இருங்க. உங்களுக்கு எந்த துறையில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த துறையில் நீங்கள் நல்லாவே முன்னேறலாம். கிராஜுவேஷன் வாங்கி நம்ம ஆஃபீஸ்க்கு தான் போய் வேலை பார்க்கணுன்றதில்ல. நம்ம சிறு சுய தொழில் செய்யலாம். ஒரு டெய்லரிங் கிளாஸ் நடத்தலாம். இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்கில்ஸை மற்ற ஒரு லேடிஸோடு சேர்ந்து ஒரு குழுவாக ஃபார்ம் பண்ணி சின்ன பிஸ்னஸ் பண்ணலாம். எதையும் நம்ம எதிர்கொண்டுடலாம் என்ற மனநிலைமை மட்டுமே நம்பிக்கையை கொடுக்கும். நம்பிக்கையும் விடாமுயற்சியும் இருந்தால் நம்ம எந்த இலக்கையும் ஈஸியாக தொட்டுடலாம். இந்த வீடியோ உங்களை மோட்டிவேட் பண்ணியிருந்தா ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.